ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணை சர்வஸ்யார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது புத்திக்கு எப்போது பலம், இதன் தலைப்பு. ஜாதகம் இயங்குவது லக்னம், ராசி மற்றும் தசா புத்திகளால் தான். இதில் தசாநாதனே சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி மாதிரி. அவர் லக்னாதிபதி உட்பட, ராசிநாதன் உட்பட, புத்திநாதர்கள் உட்பட, அந்தாரநாதர்கள் உட்பட அனைவரையும் கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டவர். தசாநாதன்னா கரண்டாக ரூலிங்கில் இருக்கிற பார்ட்டி மாதிரி. அவங்க தான் ரூல் பண்ணுவாங்க, ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசனை போல். இந்த தசாநாதனை மிஞ்சி புத்திநாதன் எப்போ பலமாவார் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக தசாநாதனை புத்திநாதன் எப்போவுமே மிஞ்சறது இல்லை. தசாநாதன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கட்டுப்பட்டு இவர் நடந்துருவார். அதுலேயும் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைஞ்ச தசாநாதர்களாக இருந்தாங்கன்னா அவங்க சொல்கிறத மீறி இவரால் செயல்படவே முடியாது. இது பொது விதி. எப்போவுமே நம்ம விதிகளை மட்டும் அறிந்து கொள்ளாமல் விதிவிலக்கையும் அறிந்து கொள்வதற்கு நம்ம சேனலில் நிறையா காணொளிகள் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் தசாநாதன் ஒரு சாதாரணமான நிலையில் இருந்து புத்திநாதன் ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணம் வலுவோ திக்பலமோ பெற்ற நிலையில் இருந்தார்னா அந்த புத்திநாதன் தசாநாதனையும் மிஞ்சி செயல்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக ஒரு வீட்டில் 4 பேர் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. தகப்பனார் ரொம்ப வலிமையானவர், அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவியில் இருக்கார், மிகப்பெரிய சொத்துக்காரர், ரொம்ப கோவக்கார். இப்போ இந்த பசங்க எல்லாரும் அப்பா சொல்கிறத கேட்டு அப்படியே நடந்துக்குவாங்க. அப்பா தான் தசாநாதன் வச்சுக்கலாம். இவங்கெல்லாம் புத்திநாதர்கள். அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவார். இதே நேரத்தில் தகப்பனார் ஒரு சாமானியமான ஆள், கூலி வேலைக்கு போகிறவர், அன்றாடம் வேலை செய்யக்கூடியவர், பெரும் சொத்துக்கள் இல்லாத ஒரு நபர். அதிக அளவில் யாரையும் மிரட்டவும் மாட்டார், தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிட்டு வந்துட்டு இருப்பார். அப்படிப்பட்ட நிலையில் இந்த புத்திநாதர்களில் யாராவது ஒருத்தர் நல்லா படித்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலையில் அதிகாரமிக்க துறைக்கு வரும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த தசாநாதன் என்னும் தகப்பனுக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்பாவை மிஞ்சிய அதாவது தகப்பனை மிஞ்சிய தனையன் அப்படிங்கிற நிலைமையில் இவர் வந்துடுறார் இல்லைங்களா? அதே மாதிரி தான் புத்திநாதர்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் சமம் அப்படிங்கிற நிலையிலிருந்து தசை நடத்தும்போது ஒரு புத்திநாதன் உச்சம் அப்படிங்கிற வலிமையோடு நின்றோ, ஆட்சி அப்படிங்கிற வலிமையோடு நின்றோ, மூலத்திரிகோணம் அப்படிங்கிற வலிமையோடு நின்றோ, அல்லது திக்பலங்கிற வலிமையோடு நின்றோ புத்தி நடத்தும்போது அந்த புத்திநாதன் தசாநாதனை மிஞ்சி ஜாதகருக்கு நன்மை அல்லது தீமை, அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட முறையில் மாறுபடும். நன்மையையோ தீமையையோ தனது புத்தி காலங்களில் கொடுத்துவிடும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம். இந்த விருச்சிக லக்னத்துக்கு குரு மகாதசை நடக்கும். குரு இந்த லக்னத்துக்கு ரொம்ப நல்லவர், எந்த விதமான நெகட்டிவான பலனையும் தரக்கூடிய விதி உள்ளவர் அல்ல. அந்த குரு பகவான் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மகரத்தில் நீச்சம் அப்படிங்கிற நிலையில் இருக்கார். குரு திசை நடக்குது, குரு மகரத்தில் நீச்சம். இப்போ குரு தசாநாதன் கொஞ்சம் பலகீனமாக தான் இருக்கார். அவர் நீச்ச பங்கம் முறையாக கிடைக்காத வகையில் சாதாரணமாக தான் அந்த குரு திசை போயிட்டுருக்குங்கிறது மாதிரி எடுத்துக்கோம். இப்போ இந்த குரு பகவானுடைய நிலையில் சூரியன் இவருக்கு உச்சமாக இருக்கார் மேசத்தில், சந்திரனும் இவருக்கு உச்சமாக இருக்கார் ரிஷபத்தில். இந்த அமைப்பு சூரியனும் உச்சமாக இருக்கார், சந்திரனும் உச்சமாக இருக்கார். குரு திசை ஏதோ சாதாரணமாகவே கடந்தாலும் கூட அந்த குரு திசையில் சூரிய புத்தி நடக்கும் காலத்திலாகட்டும், சந்திர புத்தி நடக்கும் காலத்திலாகட்டும் ஜாதகருக்கு பலமான வெற்றி வாய்ப்புகள், பொருளாதார வளர்ச்சி, தொழில்முறை வெற்றி, முன்னேற்றம், பாக்கியங்கள் அதிகரிப்பது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடுவதுங்கிற மாதிரியான பலன்கள் நடக்கும். இங்கே தான் புத்திநாதன் தசாநாதனை மிஞ்சி செயல்படுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுதுங்களா? ஒரு பலமான புத்திநாதன், லக்ன சுபர் வேறு, பலமான புத்திநாதனாக அவர் இருந்து லக்ன சுபராகவும் அவர் இருக்கிறதுனால சூரியனும் சந்திரனும் விருச்சிக லக்னத்துக்கு சுபர்கள் 2 பேருமே பவர்ஃபுல்லாக இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பலகீனமான குரு திசையாகவே இருந்தாலும் அந்த புத்திநாதர்கள் வலுவோடு இருப்பதனால்
அந்த புத்தியில் பர்டிகுலர் பீரியடில் ஜாதகருக்கு முடிஞ்ச வரைக்கும் நன்மைகள் செய்கிறதுக்கு அந்த புத்திநாதர்கள் முயற்சி செய்வாங்க. புரிஞ்சிருச்சுங்களா? இதே இன்னொரு உதாரணம் எடுத்துக்குவோம். இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகம் இவருக்கு சூரிய திசை நடக்குது, பாக்கியாதிபதியோட திசை. இந்த சூரியன் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா துலாத்தில் நீச்சமாக இருக்கார், 11ஆம் இடத்துல நீச்சம். அவருக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்பரான நீச்ச பங்கம் கிடைக்கல. அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் கன்னியில் நீச்சம், ப்ளஸ் புதன் அங்கே உச்சம், கன்னியில் புதன் உச்சம். இப்போ சூரிய திசை நடக்கும்போது பாக்கியாதிபதியோட திசை, ஆனால் அவர் நீச்சமாக இருக்கார், மீடியமான பலன் அப்படின்னு சொன்னாலும் இந்த புதன் புத்தி நடக்கும்போது, அதே சூரிய திசையில் புதன் புத்தி நடக்கும்போது புதன் இந்த லக்னத்திற்கு 7, 10 கேந்திராதிபதி பாதகாதிபதிங்கிற முறையில் அந்த புத்திநாதன் சூரியனை மிஞ்சி செயல்பட்டு ஜாதகருக்கு அதே சூரிய திசையில் பாதகம் தருவதற்கு, 7ஆம் இடம் 10ஆம் இடம் சார்ந்த பாதகம் தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ தசாநாதனை மிஞ்சி புத்திநாதன் வலுவாக இருக்கும்போது புத்திநாதன் தன்னிச்சையாக சில நன்மைகளையோ அல்லது கெடுதல்களையோ தந்துவிடும் சாத்தியக்கூறுகள் உண்டு. இதோட சூட்சுமம் தான் ஒரு யோகமான தசைன்னு ஜாதகர் சொல்லியிருப்பார். குருதசை நடக்குதுங்க, உங்களுக்கு 16 வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது, யோகமான தசை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிற நிலையில் கூட சில புத்திகளில் அந்த 16 வருஷத்துக்கு உட்பட்டே ஜாதகர் துன்பத்தை சந்திச்சுட்ருப்பார். இங்கே சார் பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, மிகப்பெரிய கடன் ஏற்பட்டுருச்சு, தொழிலில் பயங்கரமான லாஸு, ஃபேமிலியில் ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை நடந்துச்சு, இந்த 2 வருஷம் நான் படாத பாடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இதைத்தான் நம்ம கோச்சாரத்தில் இருக்கிற 7.5 சனி அஷ்டம் சனி மேலே பழியை தூக்கி போட்டுருவோம். உங்களுக்கு 7.5 சனி நடக்குது, உங்கள் பையனுக்கு 7.5 சனி நடந்துச்சு, உங்கள் பொண்டாட்டிக்கு அஷ்டம சனி நடந்துச்சு, உங்கள் ஒன்று விட்ட மாமனாருக்கு அஷ்டம சனி நடந்துச்சுன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பே மொழிய உண்மையான ரீசன் அந்த புத்திநாதன் உள்ள அங்கே ஆக்டிவேட் ஆகிருப்பார். தசாநாதனை மிஞ்சி எதிரி கிரகம் புத்திநாதன் புத்தி நடத்தும் போது அவன் தான் தர வேண்டிய அந்த நெகட்டிவ் பலனை கொடுத்துட்டு போயிடுவார். இதுதான் அதில் இருக்கிற சூட்சுமம். ஸோ புத்திநாதன் எப்போ பலமாகிறார்? தசாநாதனை விட வலிமையான நிலையில் இருக்கும்போது. இப்போ தசாநாதனுடைய வலிமை ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பல அடிப்படையில் பிரிக்கப்படுறது மாதிரியே புத்திநாதருடைய வலிமையும் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் அடிப்படையில் பிரிக்கப்படும். இதில் தசாநாதன் வலுவாக இருந்து புத்திநாதன் வலு குறைவாக இருந்தால் தசாநாதன் சொல்வதை புத்திநாதர் கேட்டுக்குவார். எப்படி பவர்ஃபுல்லான அப்பா இருந்தால் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் சொல்கிற பேச்சு கேட்குமோ அந்த மாதிரி தசாநாதனை விட வலிமையாக புத்திநாதன் இருந்தால் அந்த தசாநாதனையும் மீறி ஜாதகருக்கு நன்மையோ தீமையோ அல்லது உடனே நல்லது மட்டும்தான் பண்ணுவாரா அல்லது கெடுதல் மட்டும்தான் பண்ணுவார்னு முடிவு பண்ண முடியாது. அவர் எந்த ஆதிபத்தியத்தை பெறுகிறாருங்கிறத பொறுத்து அதை தருவதற்கு தயாராவார். ஒரு வலிமையான கட்சி தலைமைக்கு தொண்டர்கள் உட்பட மற்ற இணை அமைப்பாளர்கள்லாம் கட்டுப்படுவாங்கங்கிறது மாதிரி வலிமை இல்லாத ஒரு தலைமை இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இணை அமைப்பாளர்களும் தடியெடுத்தவங்களாம் தண்டக்காரங்கிறது மாதிரி பேசத்தான் செய்வாங்க, தன்னிஷ்டப்படி நடந்துக்க தான் முயற்சி செய்வாங்கங்கிற அமைப்பு தான். ஸோ இங்கே தசாநாதனை புத்திநாதன் மிஞ்சுவது என்பது சூட்சுமமாக தசாநாதனை விட இவர் வலிமை பெற்ற நிலையில் இருக்கும்போது ஏற்படும். இப்போ தசாநாதன் ஒரு சம வலிமையோடு இருக்கார், புத்திநாதன் உச்ச வலிமையோடு இருக்காருன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக புத்திநாதனுடைய வலுவே இங்கே அதீதமாக வேலை செய்யும். இப்போ ஒரு கும்பலக்ன ஜாதகம் சந்திரமகாதேசம் நடக்குது, சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம், அவர் ஒன்றும் பச்சை பலமும் இல்லை, பெருசாக ஒரு பவர்ஃபுல்லாகவும் இல்லை. கும்பலக்னம் 6 சந்திரன் 10ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு 10 வருஷம் திசை நடத்த போகிறாரு. வேலை வெட்டியில் பிரச்சனை வர்றது, உத்தியோகத்தில் பிரச்சனை வர்றது, பிஸ்னஸில் பிரச்சனை வருதுங்கிறது தான் இந்த தசாநாதன் கொடுக்குறார். அப்படிங்கிறதுல இதில் 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கார், சந்திரன் திசை சுக்கிரன் 2ஆம் இட தனஸ்தானத்தில் கும்பலக்கணத்துக்கு ராஜயோகாதிபதியான இவர் உச்ச வலுவோடு இருக்கார். சூரியன் மகரத்தில் இருக்கார், 3ஆம் வீடு சூரியனுக்கு 3ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சமாக இருக்கார், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல. இந்த சந்திர திசையில் அந்த சுக்கிர புத்தி நடக்கிற காலத்தில் ஜாதகருக்கு தொழிலில் ஒரு வளர்ச்சி ஒரு 20 மாதம் நடக்கும். அந்த பீரியட் நல்லாயிருக்கும். ஏன்னா தசாநாதனோட புத்திநாதன் வலுவாக இருக்கிறார். ஸோ டோட்டல் சந்திர திசை 10 வருஷமும் படாத பாடுபடுத்திடுவோம் நம்ம கணக்கு போடாமல் அந்த புத்திநாதர்கள் காலத்திலும் சில நன்மைகள் ஜாதகருக்கு ஆசுவாசப்படுத்துதல், ஒரு மாதிரி பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு சோலைவனம் அப்படிங்கிற லெவலில் ஒரு நல்லதை செய்துவிடும் தகுதி கொண்டவராகவே இருப்பார். புரிஞ்சுட்டுங்களா? இது யோக திசைகளுக்கும் பொருந்தும். ஒரு லக்னத்துக்கு ராஜயோக திசை நல்ல பவர்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருப்பார், புத்திநாதன் பார்த்திங்கன்னா ரொம்ப பலகீனமானவராக இருப்பார், அவரால் தசாநாதன் சொல்கிற வேலையை செய்ய முடியாத நிலையில்
அந்த காலகட்டத்திலையும் ஒரு மாதிரி நெகட்டிவான பலன்கள் அல்லது பலன் இல்லாத நியூட்ரலான ஒரு நேரம் நடக்கும் அப்படிங்கிறதையும் நாம் இங்கே எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ புத்திநாதனின் வலு அவர் பெற்றிருக்கும் ஜாதக வலிமையை பொறுத்து தீர்மானமாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.